சொல்ல வரேன்டி, சொல்லி கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, இது போன வீடியோ சொன்ன அதே நீ பாதியில வந்த போய் என்னன்னா இந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்புறம் வச்சு நல்லா செய்யறது, நல்லா திட்டுறது. குடும்பம் இருந்தா அப்படி இருக்குதாங்க செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர். என்னடா இவங்க ரொம்ப நாளா வீடியோவே போடல, சடனா வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் என்னால வீடியோஸ் எல்லாம் போட முடியல. கண்டிப்பா இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பண்றேன். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். என்ன ஸ்வீட்டுன்னு பாக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு ரவா லட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுலாம். பேன் சூடானதுமே நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் நெய் போடுறேன். ஓகே, இப்போ நெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த கேஷ்யூ நட்ஸ் போடுறேன். கேஷ்யூ நட்ஸை வந்து ரொம்ப வந்து அப்படியே ப்ரௌன் பண்ணிட வேண்டாம், அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆயிடும். நல்லா லைட்டாக. இப்போ வந்து இதில் இந்த திராட்சைங்களும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். ஸோ இந்த கேஷ்யூ கிரேப்ஸ் எல்லாம் வறுத்த இந்த நெய்லேயே வந்து ரவையும் நம்ம வறுத்துக்கலாம். நான் இதில் வந்து 2 கப்ஸ் போடுறேன். இந்த மாதிரி ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அப்போ தான் நான் நிறைய சாப்பிட முடியும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுகரை வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுகரில் வந்து ஏலக்காவும் போட்டு நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கப்பு நம்ம வந்து ரவை போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு 1 கப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம டேஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அந்த அளவுக்கு சுகர் போட்டு கலக்கிக்கலாம். சின்ன நேரத்தில் ரொம்ப போட்டாலும் அப்படி திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேஷ்யூ நட்ஸும் கிரேப்ஸும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈரப்பதத்துக்காக. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி அந்த உருண்டை பிடிப்போம் இல்லையா, ஸோ உருண்டை பிடிக்க முடியும். ஸோ இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சக்சஸ். ஸோ இந்த உருண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, என் குரலும் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. முன்பே வா என் நன்பே வா, கூட வா
உயிரேவா முன்பேவா என் நண்பேவா பூவாய் பூவானா நானா கேட்டேன் என்னை நானே நீயா நெஞ்சம் சொன்னதே முன்பேவா என் நண்பேவா கூடேவா உயிரேவா முன்பேவா என் நண்பேவா பூவாய் பூவா. ஐயோ பரவாயில்ல, வேற என்ன பாட்டு பாடலாம்? காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாம் ஐயோ தீந்திடும் சந்திரனும் சூரியனும் மஞ்சள்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் மஞ்சள் உன்னை சேர்ந்திடும். அதுக்கப்புறம் தெரியாது. எல்லாம் அரைகுறை பாதி பாதி பாட்டாக தான் பாடிட்டு இருக்கேன்ல, முழுசாக கற்றுக்கிறேன். அப்புறம் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. அப்பப்ப கொஞ்சம் வாய்ஸ் கிராக் ஆகும், அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. நடுவுல வந்து எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, ஓரமும் இல்லாமலே இருமனும் ஏதோ பேசுது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா இல்லாது நினைவல் வரும் நேரங்களே. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அத கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, உலகே அறிஞ்சாலும் உருவம் அறியாதே உண்ணாமல் உறங்காமல் நான் தவிக்கும் பொண்ணு மணி. இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா, இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா. இந்த பிரசாந்த் படம் இருக்குல்ல, அந்த திருடா, அந்த படத்துல இருந்து மணிரத்னம் சார், ஆமா மியூசிக். அது நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியா, நான் பாட்டை மட்டும் பாடுறேன். அதுல எனக்கு அந்த அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹை பிச்சில் இருக்கும்ல, அந்த அளவுக்கு சீன் இல்லை எனக்கு, இருந்தாலும் சும்மா ட்ரை பண்றேன். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் இரவு கொஞ்சம் ரிலீக்ஸ். நடுவில் பாரு சரணம் பாரு. ஓகே. என் இரவு ஏதோ என் நினைவு நான் மலை போல் விழுவான், இருந்தால் இருங்கும் கரையில் விழுவான். எனக்கு அந்த ரிலிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வந்து நான் வாழ்கிறேன், நீ இரணை எனக்கு இறுதி மாறாது, இங்கு நீ இருந்தால் ஒரு தொல்லை ஏறாது. எனக்கு அந்த 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 மாதிரி பாட்டுங்களாம் பாடுறது ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா நல்லா ஹையா அப்படியே ஹை பிச்சில் பாடுறது. அதான் சொன்னல அந்த அளவுக்கு சீன் இல்லை இருந்தாலும் பாத்தீங்க உங்களுக்கு பாடினது பாராட்டி உங்களுக்கு தான் நினைக்கிறேன். லட்டு ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுங்க நீங்களே. முடிச்சிட்டு நான் சாப்பிட்றேன். பாவம் வியூவர்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு இந்த உருண்டையை உருட்டுறதுக்குள்ள எங்களை கொலை எடுத்து கொன்னு தள்ளிடுவா போல அப்படின்ட்டுல சாவச்சிரும். என்னம்மா 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 சூசு வருதா? அதை வர என்ன படம் அது? புது புது அர்த்தங்களா? ஓகே, அதுல இருந்து அந்த இந்த பாட்டு அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது தவிர சரசங்க இளையராஜு சார் பார்த்து இல்ல எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு லாலி இழுவெல்லாம் வராது. ஓகே, கவியில தவளை ஓகே இல்ல இல்ல நல்ல மழையா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளு உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு லயம் போலவே. லாஸ்ட் இததான் நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ஓகே, நல்லபடியா பாட்டு பாடி முடிச்சுட்டேன். இந்த லட்டு ஜெனி செஞ்சு டேஸ்டா இல்லாம இருக்குமா? சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு சத்தியமா நல்லா இருக்கு. நீயே சாப்பிட்டு சொல்லு. நான் வந்து பெருமைக்காக சொல்லல, நிஜமாவே வந்து சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு ஆசை வரும், மம்மி இன்னொன்னு கொடுங்க, மம்மி இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செஞ்சிருக்கேன். இல்லை ஆக்சுவலாக நான் பின்னாடி உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. அதை நான் வந்து எப்படி சொல்றது, பெஸ்ட்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லாரும் தெரியுதானே, அம்மா சமையல் விட்டு போக மாட்டோம். நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சமையல் யாருன்னா இதே நான் சொல்ல வரேன்டி சொல்லி கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, இது போன வீடியோ சொன்ன அதே எதுக்கு நீ பாதியில வந்த போய் என்னன்னா இந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்புறம் வச்சு நல்லா செய்யறது, நல்லா திட்டுறது. குடும்பம் இருந்தா அப்படி இருக்குதாங்க செய்யும். கொஞ்சம் அதெல்லாம் சொல்லிட்டு நல்லா என்கிட்ட சண்டை போடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது சாப்பிடுறது இல்லை தெரியுமா அப்படின்னு சீனா போடுறது. உண்மை. ஆனா நிஜமா என்ன சொல்லுவாங்க சொல்ல விடல. சரி சொல்லி சொல்லு. என்னன்னா அதான் அம்மா சமையல், அந்த அம்மா சமையல் மாதிரி அப்படியே நமக்கு அடுத்து வந்து வைஃபு எல்லாருக்கும் அமையுமா நமக்கு தெரியாது. பட் எனக்கு அமைஞ்சிருக்கு. அந்த விதத்துல வந்து நாங்க என் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி நான் தான் சொல்றேன்னா அவங்க பசங்களுக்கு அம்மா வந்து இவங்கதான் இவங்களோட சமையல். அவங்களோட எதிர்காலத்துல இதே மாதிரி அவங்க மனைவி சமைச்சு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து என் அம்மா எப்படி எனக்கு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நல்லா சுவையா சமைச்சு போட்டு நாங்களும் தின்னு கொழுப்படுத்து ஸ்ரீதிக்கும் நிறைய பேசிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரவா லட்டு செஞ்சு முடிச்சுட்டேன். இது செய்யும் போது வந்து உங்களை நான் நிறைய வந்து கஷ்டப்படுத்தியிருப்பேன். நான் பாட்டு பாடி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரிலிக்ஸ் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பாடுறேன். நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பரவாயில்ல, இனிமேல் பாடி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி வந்து லட்டு செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குட்டீஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு எதாவது சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா கொடுக்கலாம்ல. ஸோ அதனால தான் இது. ஏன்னா வெளி ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை. கேட்டாலும் எப்பயாவது ஒரு வாட்டி தான், ரொம்ப ரேராக தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அவங்க கேட்கும் போது கொடுக்கலாம்ல. அதனால தான் நான் இது செஞ்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.